திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகத்தின் திருவம்பாவை பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பாவை பாடல்களிலே சைவத்திற்கான சைவ சமயத்திற்கான பாவை பாடல் இது. திருவண்ணாமலையில் அருளிச் செய்தது. நமக்கு தெரியும், சிவபெருமானை முதற் கடவுளாக கொண்டவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய பாவை பாடல்களில் அந்த சிவபெருமானை நோக்கிய அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு 3வது பாடலை பார்க்க போகிறோம். முதல் 2 பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் என்ன வித்தியாசம் முதலில் பார்த்து விடுவோம். முதல் பாடலில் போய் எழுப்ப போகிறார்கள் தோழிகள் எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய தோழியை. அங்கு அந்த தோழியின் குரல் கேட்கவே இல்லை. முதல் பாடல் என்ன, ஆதி மந்தம் எல்லாரும் பாட கேட்டேன்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னார்கள், நீ ஏன் இன்னும் இப்படி பேசாம இருக்கியோ, வன்செவியா, அதோ பாரு, அவோ நாங்க வீதியில இப்ப சொல்லிட்டு போறதை கேட்டேவோ பரவச நிலை அடைஞ்சிட்டாளே என்று இவர்கள் சொல்லுகின்ற குரல் கேட்கிறது தவிர அந்த பெண்ணுடைய குரல் கேட்கவில்லை முதல் பாடலே. 2வது பாடலிலே கேட்கிறது. எப்படி என்றால், இவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவள் பதில் சொல்லுகின்றாள் இல்லையா. நேரிழையீர் என்று அவள் பதில் சொல்கின்றாள். நேரிழையாய் என்று கூப்பிடுகின்றார்கள் இவர்கள். நேரிழையீர் என்று கூப்பிட்டு இவள் பதில் சொல்கின்றாள். ஆக அதிலே 2 தெரிகிறது. இப்பொழுது முழு உரையாடலாக, வரிக்கு வரி உரையாடலாக பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான உரையாடல் பகுதி அது. ஏனென்றால் நம்ம முன்னாடியே சொல்றது போல யார் யார்கிட்ட சொன்னார்கள் என்பதெல்லாம் அதுல கிடையாது. அதுல எதுவுமே இருக்காது. அந்த உரையாடல் அந்த போக்கை பார்த்து விட்டே நாம் கண்டுபிடிச்சுப்போம், இது என்ன சொல்லுகிறார்கள் என்றுமே பார்க்கின்றோம். நாம் என்ன சொல்கிறார்கள் கேட்பதிலிருந்தே நம்ம இது யார் சொல்லுகிறார்கள், யார் குரல் இது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு இடத்துல கூட இவர்கள் சொன்னார்கள் அவர் சொன்னார்கள் என்று இல்லவே இல்லை. இதோ இப்போ இந்த பாடலை பார்க்கலாமா. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வெந்தெதிரெழுந்தென் அத்தன் ஆனந்த நமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடையிறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தொடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். பிரிக்காமல் பாடினால் அப்படி இருக்கும், பிரிச்சு பாடினா இப்படி இருக்கும், ரொம்ப அழகா வரும். முத்து அன்ன வெண்ணகையாய் முன் எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர் புத்து அடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். ஒவ்வொரு வரியும் மாத்தி மாத்தி பேசுகிறார்கள் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். முத்தன்ன வெண்ணகையாய் முன் எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறு தித்திக்க பேசுவாய் உன் கடை திறவாய். பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர், எத்தனை சொல்றா, புத்து அடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். என்ன அழகாக பேசுகிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர். திரும்ப திரும்ப 4 தரம் படிச்சா நமக்கு புரிஞ்சிடும். முத்தன்ன வெண்ணகையாய் முன் எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர் புத்த அடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். இத்தனையும் வேண்டும் எனக்கு என்று சொல்கின்றார்கள். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். முத்து அன்ன வெண்நகையாய், முத்து போன்ற வெண்மையான புன் சிரிப்பு, அந்த சிரிப்பை உடையவளே.
தோழி என்கிற காரணத்தில் அவள் சிரிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்கிறார்களா? அது விட்டு எட்டி தூங்கும்போது எட்டி பார்க்கிறார்களா? இவள் தூங்கவில்லை, இவள் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறாள், சிரித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகையினால் தானோ அப்படியோ என்று தோன்றுகின்றது. இவள் ஒன்றும் தூங்கவில்லையே, படுத்துக் கொண்டுதானே இருக்கிறாள், தூங்கவில்லையே. முத்து அன்ன வெள் நகையா, முத்து போன்ற வெண்மையான அந்த நகையை உடையவளே, சிரிப்பை உடையவளே, முத்து அன்ன முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே. பற்கள் அழகாக இருந்தால் அந்த சிரிக்கும் போது அழகா தான் இருக்கும். முன் வந்து முந்தியெல்லாம் நீ எங்களுக்கு முன்ன வந்து நிற்பார்களே, அவன் வந்து நின்று என்ன தெரியுமா சொல்லுவேன்? எதிரில வந்து நின்று கொண்டு என்ன சொல்லுவாய் தெரியுமா? என் அத்தன். அத்தன் என்றால் தந்தை, ஆத்தாள் என்றால் அன்னை, அத்தன் என்றால் தந்தை, தலைவன். என் அத்தன் ஆனந்தன், இறைவன் எப்படி சொல்றான்? ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவார். அள்ளூரி என்றால் வாய் ஊரின்னு அர்த்தம். வாயெல்லாம் நம்ம சொல்லும் இல்லையா? ஆஹா, ரொம்ப பிடிக்கும் அது, வாசனையா இருக்கு, வாயெல்லாம் அப்படியே ஊறுறது என்று சொல்லுவோம் இல்லையா? கப்பல் விடலாம் போல வாயில ஜலம் என்னெல்லாம் கேலி பண்ணுவோம். வாயூரி தித்திக்க பேசுவாய். என்ன சொல்லுவேன்? அத்தன், என்னுடைய தந்தை, என்னுடைய தலைவன். ஆனந்தன், இந்த ஆனந்தம்ங்கிற சொல்லு வந்து நிறைய இடத்துல விதவிதமா வரும். அந்த திருவாசகத்துல இன்னொரு பாடல்ல, தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் போலோ சதுரர் என்று கேட்கின்றார். இவர் கேட்கின்றார், நீ என்ன கொண்ட, ஒன்ன நான் கொண்டது யார் கெட்டிக்காரா சொன்னேன் இந்த வியாபாரத்துல. நீ சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், அந்தம் ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றேன். இறைவன் இறைவன் இறைவனோட தொடர்பு காரணமாக இறைவன் இவரை கொண்ட காரணத்தினாலே அந்தம், அதாவது முடிவில்லாத ஒரு ஆனந்தத்தை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆனந்தமயமானவன் அவன், ஆனந்தம் கொடுப்பவனும் அவன். அந்த பாடலிலே அந்தம் ஒன்றுமில்லா ஆனந்தம் நீ கொடுத்தாய் என்று சொல்கின்றார். இங்கே இவள் சொல்கின்றாள், அத்தன் ஆனந்தன் என்று. எங்களுக்கு அவன் ஆனந்தமயமானவன், எங்களுக்கும் ஆனந்தத்தை தருபவன். அமுதன், அமுது போன்றவன் என்று வாயூரி தித்திக்க பேசுவாள். இப்ப இந்த பொண்கள்லாம், வெளியில நிற்கிற பொண்கள்லாம் சொல்லிட்டா. என்ன சொன்னா? முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். என்ன பண்ணுவேன்? முத்து போல நகை உள்ள பொண்ணை நீ என்ன பண்ணுவேன்? முந்தியெல்லாம் என்ன பண்ணுவேன்? எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்ப. முன்ன வந்து நின்னா நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து நின்று, அவன் யார் தெரியுமா? என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் வாய் தித்திக்க தித்திக்க பேசுவ இல்லையா? வாயெல்லாம் அப்படியே அமுது ஊற அப்படியே பேசுவ இல்லையா நீ? ஆனா இன்னைக்கு என்ன பேசுற இல்லையா? வந்து கதவை தர, கதவை திறக்கல, தூங்கிட்டு இருக்க. ஒரு தூங்கவில்லை, உன் தூங்குவது போல பாவனை செய்து கொண்டு வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கின்றாள். அல்ல படுத்துக் கொண்டிருக்கிறாள். வந்து உன்னோட வீட்டுடைய கதவை தர. கடை என்றால் வாயிற்கதவு. இதுல தெரியாத வார்த்தைகள் என்னென்ன இருக்கு இதுல நம்ம அள்ளூரி என்று தெரியாது, அத்தன் என்பது தெரியாது. இதுல இப்ப கடை திறவாய், கடை திறனா கடை என்றால் வாயிற்கதவு, வாயிற்கதவை தர என்று சொல்லுகின்றார். என்ன பேசுவல்ல இன்னைக்கு அவ்வளவு வாய்கழியே பேசுவல்லையா? தர, கதவை தரப்ப என்று சொல்லுகின்றாள். அவ பதில், பத்து உடையீர். இறைவனிடம் பற்று உள்ளவர்கள் என்றும் சொல்லலாம், அல்லது பக்தி உள்ளவர்கள் என்றும் சொல்லலாம். இறைவனிடம் பற்று உள்ளவர்கள், நிறைய பற்று உள்ளவர்கள், நிறைய பக்தி உள்ளவர்கள் இல்ல நீங்க எல்லாம். அவ சொல்றா, உள்ளேந்து சொல்றா, நீங்களாம் பத்து உடையீர். ஈசன் பழ அடியீர். ஈசன் பரமசிவனுக்கு பழ அடியீர், பழமையான அடியார்கள். ரொம்ப சீனியர் நீங்கள்லாம். நீங்கள் சிவபெருமானுடைய பழைய அடியவர்கள். நீங்க நீங்க ஒண்ணும் புதுசு இல்ல, நீங்க பழைய அடியவர்கள், ஊறியவர்கள், அவன் பக்தியிலே ஊறியவர்கள். எப்படி அவனை பக்தி செய்ய வேண்டும் என்று தெரியும் உங்களுக்கு. எப்படி பூசை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். எந்த நேரத்தில் எப்படி பூசை செய்ய வேண்டும் என்று தெரியும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக பக்தி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, நீண்ட காலமாக நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே, இவனோடு இருக்கின்ற காரணத்தினாலே, இவன் தொடர்பில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நான் புதுசு தானே இல்லையா? பத்து உடையீர். அவனிடத்து பக்தி உள்ளவர்களே, நீங்க எல்லாரும் ஈசன் பழ அடி, அவனோட சிவபெருமான் பழைய அடியவர்கள். நீங்களா ரொம்ப வருஷத்து அடியவர்கள். நீங்களா நான் யார் தெரியுமா? நான் பழைய அடியர். நீங்க அது மட்டும் இல்ல, பாங்கு உடையர். பாங்கு என்பது நமக்கு சாதாரண வார்த்தையில் உண்டு. நல்ல பாங்கா செய்யறா, பாங்க பதிய வரான்னு சொல்லும். பாங்கு என்பது என்ன?
ரொம்ப அந்த அது சிலதெல்லாம் நம்ம ரொம்ப அழகா அது பொருள் சொல்ல முடியாது, நமக்கு புரியும் அது. சொல்லுவோம் இல்லையா, பாங்கப்பதியே என்று சொல்லுவோம், பாங்கு அகச் செய்வாள் மேலே என்று சொல்லுவோம். பாங்கு என்பது நடைமுறை வாழ்க்கையிலே இருக்கின்ற சில சொற்கள்லாம் நம்ம இன்னைக்கு மறந்து போச்சு. முந்தி போலெல்லாம் அந்த சொற்கள்லாம் நம்ம வச்சுக்கல. நிறைய சொற்களை நம்ம மறந்து போயிட்டோம், பழக்கத்தை இல்லாம போயிடுது. அந்த நமக்கு வருத்தமா இருக்கு, ஏன் இப்படி சொற்கள்லாம் இழந்துட்டோம்னு வருத்தமா இருக்கு. பாங்கு என்பதிலே அப்படிப்பட்ட சொல்லலாம், வழக்கத்தில் இந்த சொல்லுதான் இது, புதுசு போல பார்க்கின்றோம். பாங்குக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பக்குவம்னு சொல்லலாம், அழகுன்னு சொல்லலாம், தகுதி, பண்பு, நாகரீகம், பக்குவம், இணக்கம், தோழமை, இப்படி பல பங்கு சொல்லலாம். எப்படிதான் நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த 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 அது தெரியும், உங்களுக்கு இந்த பக்குவம் தெரியும் உங்களுக்கு என்பதுதான் இந்த பாங்கு என்பது பொருள். நீங்கள் பழைய அடியவர்கள், பாங்கு உடையவர்கள், அது எப்படி செய்யணும் பக்குவமா உங்களுக்கு தெரியும். பூஜை வந்து திடீர்னு ஒரு நாள் பூஜை பண்ண முடியுமா? நிறைய நாள் பூஜையை பார்த்திருந்தால், இல்லையா, நிறைய நாள் பூஜையை பார்த்துருந்துக்கணும். நிறைய நாள் வந்து குழந்தையிலேருந்தே வீட்டு எல்லாத்தையும் பார்த்துருந்தா நமக்கு தெரியும் எப்படி பூஜை பண்ணணும், என்ன பண்ணலாம் தெரியும். அந்த புஷ்பத்தை எடுத்து போடுற பங்குலேருந்தே தெரியும் நமக்கு இந்த பூஜை பண்ண தெரியும். தொப்புன்னு தூக்கி போட்டா இவங்களுக்கு பூஜையே பண்ண தெரியான்னு தெரியும். ஆக எதற்கு போயினா இது எதை செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டும், எப்படி அந்த பூஜை முறை தெரிய வேண்டும். இதெல்லாம் பழைய அடியார்கள், நீங்க ரொம்ப நாட்களாக உங்களுக்கு இதெல்லாம் பூஜையெல்லாம் செய்து 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 உங்க பக்தி பண்ணி 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 உங்களுக்கு தெரியும். அவனுக்கு எப்படி அவனை பக்தி செய்வதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவனை எப்படி பூஜை செய்வதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க பழ அடியர். நான் யார் தெரியுமா? நாங்கள்லாம் புத்து அடியோம். நாங்க புது அடியவர்கள். நாங்க புத்து என்றால் புதுசு, புத்து அடியோம். நாங்கள் புதிய அடியவர்கள். நாங்க உங்களை போல ரொம்ப வருஷமா பூஜை பண்ணி ரொம்ப நாளா இருக்கவங்கள புதுசு தானே நாங்க எல்லாரும். நீங்க புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. புண்மை என்றால் என்ன தெரியுமா? குறைபாடு. எங்கள்கிட்ட ஏதாவது குறைபாடு இருந்தனாக்கா அந்த குறைபாடை நீக்கிட்டு, புண்மை, அந்த அந்த குறைபாடுகள் புண்மை தீர்த்து அதையெல்லாம் நீக்கி ஆட்கொண்டால், எங்களை உங்களோடு சேர்த்து கொண்டால் கொல்லாதோ. நான் தீங்க விளைஞ்சுமா என்ன, இந்த குடிமூழ்கி போயிடுமா என்ன? ஆ? எங்களுக்கு தெரியாது. நீ வந்து பழைய அடியவர்கள், நீ உனக்கு பழசு, நீ ரொம்ப வருஷமா நீ ரொம்ப 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 பழையமையாக நம்ம நீண்ட நாட்களாக நீங்கள் அடியவர்களாக இருப்பவர்கள். நாங்க புதுசு, எங்களுக்கு தெரியல. சரி சரி, தப்பெல்லாம் கூட பண்ணிடுவோம் நாங்க. நிறைய முறைகள் எல்லாம் தப்பு பண்ணுவோம். அதையெல்லாம் தீர்த்து அந்த குறைகள் எல்லாம் நீக்கி எங்களை வந்து நீ என்ன பண்ணலாம், எங்களை உங்களோட சேர்த்துக்கலாம் இல்லையா? நீங்க ரொம்ப சீனியருங்கிறதுனால ரொம்ப பழைய அடிவுங்களா எங்களை விடணுமா என்ன? எங்களை சேர்த்து கொண்டா என்ன, சேர்த்துட்டா என்ன, கெட்டா போயிடும். எங்களை சேர்த்துன்னா என்னவா? உங்களுக்கு தான் தெரியும்னு நீங்க போயிடுவீங்களா? நாங்க பழசு இல்லையே, நாங்க பூசு தானே, எங்களுக்கு தெரியலையே, முறைகள்லாம் தெரியலையே, எப்படி போகணும் என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியலையே எங்களுக்கு. நீங்களாம் எங்களோட குறைகள்லாம் நிறைய இருக்கு, அந்த குறையெல்லாம் தீர்த்து எங்களை சேர்த்துக்க கூடாதா? இன்னும் தலையா முழுகி போயிடும், குடியா முழுகி போயிடும், என்ன தீங்கு வந்துடும், சேர்த்துட்டா என்னவா? இது அவளுடைய கேள்வி. முதல்ல என்ன சொன்னாங்க அங்க? நிறைய பேசுவியே, கதவை திறடின்னு கேட்டான். அத்தன் அமுதன் எல்லாம் சொன்னேன்ல, அவனை பத்தி சொன்னேன்ல, அப்ப அந்த கதவை தர. இது வந்து வெளியில் இருக்கின்ற பெண்களுடைய குரல். அவ என்ன சொன்னா? அடியே பத்து உடையீர், ஈசன் பழ அடியீர், நீங்களாம் பழைய அடிகள் தானே, நாங்கெல்லாம் புதுசு தானே, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாட்டி என்ன, இந்த குத்தத்தெல்லாம் களைஞ்சு அதெல்லாம் நீக்கி உங்களை சேர்த்துக்கூடாது, என்ன குடியா முழுகி போயிடும். அவளுடைய குரல் அது. ஆக அடுத்த குரல் தெரிகிறது. திரும்ப அதற்கு இங்கேருந்து திரும்ப அடுத்த குரல் போகுது. அவ சொல்லிட்டா உள்ளே இருந்து, திரும்பவும் இங்கேருந்து குரல் போடுது. எத்தோ நின் 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 அன்புடைமை, அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. ஏண்டி, எத்தோன்னா வஞ்சனையோன்னு அர்த்தம், எத்துங்கிற வார்த்தை உண்டு. நம்ம நிறைய வார்த்தைகள்லாம் எத்தன்னு சொல்லுவோம் இல்லையா? எத்து எத்தி திரியும் அந்த காக்கை, அது மனிதருக்கு தோல் நடிப்பாப்பார். எத்துன்னா வஞ்சனை, கன்னிங்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எத்தி திரியும் சொல்லுவோம் இல்லையா? எத்தோ வஞ்சனையா. நீ அன்புடைமை, உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தெரிய மாட்டோமா என்ன? நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியாதான்னு வெளியில இருக்க இத்தனை பெண்கள் சேர்ந்து சொல்றா. என்ன சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து? எங்களுக்கு தெரியாதா என்ன? வஞ்சனையாடி, உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்கெல்லாம் எங்க எல்லாருக்கும் தெரியாதா என்ன? என்ன ஓகே அவ சொல்றா. இவ பதில் சொல்றா உள்ளே இருந்து. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. என்ன அழகான சொல்லாட்சி, சித்தம் அழகியார். அழகு நம்ம என்ன நினைக்கிறோம்? உடல் அழகு தானே அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா?
சித்தம் அழகியார். என்ன ஒரு அழகு! அதாவது சித்தம் எப்ப அழகா இருக்கும்? சித்தம் எப்ப அழகா இருக்கும்? சித்தம் அழகா இருக்க வேண்டாமா? அதுல வந்து கண்ட குப்பையெல்லாம் சேரலாமா? சித்தம் ரொம்ப அழகா இருக்க வேண்டாமா? சித்தம் எப்ப அழகா இருக்கும்? அடியவர்களை பொறுத்தவரை இறைவனுடைய பெயரை நினைக்க நினைக்க, அவன் பெயரை சொல்ல சொல்ல, அவன் பெயரை நினைக்க நினைக்க, அவன் பக்தியிலே ஆழ ஆழ நம்முடைய சித்தம் அழகு பெறும். அழகு என்பது அழகு என்பது என்ன? எப்பொழுது சித்தம் அழகாகும்? அவன் பக்தியிலே ஊறும் பொழுது, அவன் நம் மனதையெல்லாம் ஆக்கிரமித்திருக்கும் பொழுது, அவனுடைய பக்தி நெறியிலே நாம் நிற்கும் பொழுது, நம்ம சிந்தையெல்லாம் அதே நிறைந்திருக்கும். வேற எதுவும் அங்க இருக்காது. இல்லையா? ஊர் வம்பு அது இதெல்லாம் ஒண்ணும் காதுல ஏறாது. நம்ம மனசு முழுக்க அவனிடம் இருக்கு. அப்ப அந்த சித்தம் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா தான் இருக்கும். ஏனென்றால் அவனுடைய நாமம் அப்படிப்பட்டது. நம்மை புனிதப்படுத்தும் இல்லையா? நம்மை புனிதப்படுத்துகிறது. நம்மை அந்த புனிதமானால் அழகு வந்து விடுகிறது. சொல்லுவோம் இல்லையா? முந்தி இருந்து பாரேன், அவர்கள் வந்து சித்தம் அழகுங்கிறது எப்படி வரும்னா, அவங்களோட பேச்சுல அந்த அந்த அழகு வெளிப்படும். நடவடிக்கையிலேயே அந்த அழகு வெளிப்படும். சித்தம் அழகியா, சித்த மனசு ஒண்ணு அழகா இருந்துச்சுன்னா பாக்கி எல்லாம் கவலையே பட வேண்டாம். இல்லையா? மனசு அழகா இருந்தா எல்லாமே அழகா இருக்கும். பேச்சு அழகா இருக்கும், நடவடிக்கை அழகா இருக்கும், மற்றவர்களும் பழகுவது அழகாக இருக்கும். ஆக அழகு தருவதற்கு முக்கிய காரணமா இருப்பது சித்தம். மனசு சிலவற்றுக்கெல்லாம் அடுத்த மொழியில நேரடியாக மொழிபெயர்ப்பு கிடைக்காது. அதனால குறைபாடுன்னு சொல்ல முடியாது. இந்த 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 மொழிதான் உயர்வு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில சொற்கள் சில மொழிகளிலே இருக்கும். சில மொழிகளிலே அந்த சொற்கள் நேரடியான பொருள் சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு சொல் இல்லாமல் போகலாம். அதற்கு அது குறைபாடு என்று கொள்ளக்கூடாது. சித்தம், அந்த சித்தம் அழகியார், என்ன அழகான வார்த்தை அது! சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்று சொல்லுவோம் இல்லையா? அதே போல இங்க சித்தம் அழகியார் நம் சிவனை பாட மாட்டார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வெட்டி பேச்செல்லாம் பேசுறன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சித்தம் அழகியா இருந்ததுன்னா உனக்கு நீ என்ன பண்ணுவ? சிவனை தானே பாடணும். என் கதையெல்லாம் ஏண்டி பேசுற? என்ன ஏண்டி ஒம்புக்கு எடுக்கிறீங்க? இல்லையா? நீ என்னன்னா சொல்றீங்க? என்ன இப்படிலாம் பேசலாமா? நீங்க உங்களுக்கு சித்தம் அழகா இருந்ததுன்னா சிவபெருமான் மட்டும்தானே இப்ப பாடணும். ஏன் என்னோட குறையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க? இப்படிலாம் பேசுறீங்க நீங்க என்று அவள் திருப்பி கேட்கின்றார். எவ்வளவு மாறி மாறி பேசுகிறாள் பாருங்கள். கேட்டா இவளுக்கு வந்தது கோபம் வெளியில் இருக்கலாம். எங்களுக்கு வேணும்டி, இது வேணும், இன்னும் வேணும். என்ன சொல்லுகின்றார்கள்? எமக்கு இத்தனையும் வேண்டும், எங்களுக்கு இது வேணும், இன்னும் வேணும்டி, உன்னை வந்து எடுத்து வந்தோம் பாரு என்று அவர் சொல்கின்றார். ஆக அந்த மாறி மாறி பேசுகின்ற அழகு. இவ சொன்னா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகா இருந்தா சிவனை தானே பாடணும். ஏன் என்ன பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ இப்ப? வேணுண்டியம்மா, உன்னை வந்து எழுப்ப வந்தோம் பாரு, எங்களுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இப்ப அந்த பாட்டை முழுக்க பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா புரியும் உங்களுக்கு அந்த பாட்டு. இப்ப முதல்ல அந்த பாட்டு புரியாது போல இருந்தது இல்லையா? இப்ப உங்களுக்கு அந்த பாட்டு நல்லா புரியும் பாரு. முக்கியமா அதுல நமக்கு தெரிய வேண்டிய சொற்களை எல்லாம் முதல்ல பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லா புரியும். எனக்கு அத்தன், அதுக்கு பொருள் தெரியும். இப்ப அத்தன் என்றால் தந்தை, தலைவன்கிற பொருள்ட அத்தன். ஆனந்தம் நம்ம தான் நமக்கு தெரியும். அள்ளூரி, வாய் ஊறும்படியா. அள்ளூரி, வாய் ஊறும்படியாக தித்திக்க பேசுவாய். அள்ளூரி என்றால் வாய் ஊறும்படியாக. பத்து உடையீர், பத்து என்றால் பற்று என்றும் கொள்ளலாம், பக்தி என்றும் கொள்ளலாம். பக்தி உடையவர்களே என்று சொல்லலாம். இறைவனிடத்தில் சிவபெருமானத்தை பற்று உடையவர்களே என்றும் கொள்ளலாம். பத்து உடையீர். பழ அடியீர் என்றால் பழமையான அடியவர்களேன்னு அர்த்தம். பழைய அடியவர்களே, நீ ஒன்றும் புதுசு, நாங்க ஒன்றும் நீங்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமா அவன் வழியில் இருப்பவர்கள், அங்கே அவனுடைய ஊறி திளைத்தவர்கள், பழைய அடியவர்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லா முறையும் தெரியுங்களா? பழ அடியீர். பாங்கு என்று சொல். பாங்கு என்பது பக்குவமாக, இல்லையா? ரொம்ப அழகாக, இணக்கமாக என்கின்ற பல பொருள் சொல்லலாம். அதுக்கு பாங்கு என்பது உணர முடிகிறது, ஆனால் சொல்ல தெரியல நமக்கு. நல்ல பாங்காக செய்யக்கூடியவர்களை நீங்கள் பக்குவமா செய்வீர்கள் அல்லவா என்ற அர்த்தம். பாங்கு என்றால் அந்த பக்குவம் என்ற பொருளிலே கொள்ள வேண்டும். புத்து அடியும். புத்து என்றால் புதுசு. பழ என்றால் பழசுன்னு சொன்னோம். இங்க புத்து என்றால் புதுசு. புத்து அடியோம் நாம். புன்மை என்றால் என்ன? குறை. குறை. புன்மை என்றால் குறைபாடு என்பது புன்மை. எங்களுக்கெல்லாம் குறை இருந்தால் தீர்க்கணும் சொல்ல, அதனால்தான். அதே போல எத்தோ, எத்து என்றால் வஞ்சனையோன்னு அர்த்தம். எத்து என்றால் வஞ்சனை.
வஞ்சனையோ என்று எத்தோ என்றால் வஞ்சனையோ என்று பொருள். சித்தம் அழகியார், அதுக்கு எங்க பொருள் சொல்றது? சித்தம் அழகியாருங்கிற வார்த்தைய சொல்லி சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம தவிர இந்த சித்தம் அழகியாருங்கிற வார்த்தைக்கு எங்கேயானு பொருள் சொல்ல முடியுமா? சொல்லவே தெரியாது நமக்கு. என்ன, அதை அனுபவிக்கலாம். சித்தம் அழகியாருங்கிற சொல்லாட்சி அனுபவிக்கலாம். அதை இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவார்கள், அதை போல இன்டர்பிரேட் பண்ண முடியாது. சித்தம் அழகு, இப்படி ஒரு வார்த்தை அது, சித்தம் அழகியார். நம் சிவனை பாடாரோ, அப்ப நாம் சித்தம் என்பது எங்கு? அந்த மனம் முழுவதும் நிரம்பி நிற்கின்ற அந்த செயலை சொல்லுகின்றார்கள். பிறகு அடுத்து என்ன? அது எனக்கு இத்தனையும் வேண்டும் என்பது நமக்கு புரியும், அந்த பொருள் புரியும். சோ இதெல்லாம் புதிய சொற்கள். இது இந்த சொற்களை பார்த்துட்டு அர்த்தம் தெரிஞ்சு போனா இப்ப பாருங்க, அந்த பாட்டை மட்டும் படிச்சாலும் உங்களுக்கு அர்த்தம் புரியும். இப்ப முத்து அன்ன வெள்நகையாய், அங்க என்ன முதல் பாட்டுல என்ன கூப்பிட்டா? முதல் பாட்டுல முதல்ல வந்து கூப்பிடும்போது வாடங்கன் மாதின்னு கூப்பிட்டா. அடுத்த பாட்டுல நேரிழையாயின்னு கூப்பிட்டா. இந்த பாட்டுல முத்தென்ன வெள்நகையாயின்னு கூப்பிடுறா. ஒன்னொன்னு கூப்பிடுற அழகு ரொம்ப அழகா இருக்கு. ஒத்தைக்கு ஒத்தி என்ன அழகா கூப்பிட்டுக்கிறா இல்லையா? தோழிகள் தானே. ஒத்தைக்கு ஒத்தி அந்த பாசமும் அந்த பிரியம் இருக்கும் இல்லையா? என்னதான் ஏய் என்னடி பண்றேங்கிறது அந்த பாசத்தின் காரணமாக, அந்த அன்பு காரணமாக, வா நேரமாச்சு வா என்று கூப்பிடுகின்ற அந்த உரிமை காரணமாக அவர்கள் வந்து பேசுகிறார்களே தவிர அவர்களுடைய சித்தமெல்லாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நட்பு உள்ளவர்கள், நல்ல பண்பு உள்ளவர்கள் தான். எல்லோருமே நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பவர்கள் தான். தோழி எழுப்பு தானே வந்திருக்கிறார்கள். எழுப்பி கொண்டு போக வேண்டுமா? உயர்ந்த ஒரு செயலுக்கு போக வேண்டும் அவர்கள். முத்து அன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். இப்ப புரியுது இல்லையா? இப்படி பேசுவியே, வா கதவை தர. அவ்வளவுதான். வெளியில இருந்தவ சொன்னது. இவ என்ன சொன்னா தெரியுமா? பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர் புத்து அடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. இப்ப சொன்னா, நான் யார்? நீங்கெல்லாம் பழசு, நான்லாம் புதுசு. எனக்கு தப்பு இருந்தா என்ன கொஞ்சம் மன்னிச்சு கொஞ்சம் எங்களை எத்தனை எனக்கு குறைஞ்சா போயிடுவீங்க நீங்க. அண்ணா புரியுதுப்பா நமக்கு என்ன அவர் யார் பேசுற. அடுத்து இவ பேசுறா. வெளியில இருக்கு, எத்தோ நீ நண்புடைமை எல்லோரும் அறியோமோ, எங்களுக்கு தெரியாதா என்ன? அடுத்தது இவ திருப்பி சொல்றா, சித்தம் அழகியார் நம் சிவனை பாடாரோ. அவ சொல்றா, உள்ள இருந்து சொல்றா, வெட்டி பேச்சு பேசுறல்ல, நிஜமா சித்த அழகா இருந்தாலும் பேச மாட்டியாடி நீங்க சொல்ற. இங்க வேணுண்டி வேணும், உன்னை கூப்பிட வந்தோம் பாரு. இப்ப அந்த பாட்டை முடிச்சு திருப்பி பாருங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர் புத்து அடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. அடுத்து எத்தோ நீ நன்முடைமை எல்லோரும் அறியோமோ. உடனே அவ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை, சித்தமழகியார் நம் சிவனை பாடாரோ. இவ உடனே, எமக்கு இத்தனையும் வேண்டும், எங்களுக்கு உன்னத்தை எழுப்ப வந்தோம், எங்களுக்கு என்ன வேணுடி? இத்தனையும் வேணும், எங்களுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இப்ப நமக்கு அந்த பாட்டை படிக்கும் போதே புரியுது. ஒரு கான்வர்சேஷன், என்ன அழகான கான்வர்சேஷன். அது ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டா, அதுல நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஒரு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, ஒரு தோழிகள் பேசும் பொழுது அதுல இருக்கிற அந்த உரிமை, அதுல இருக்க அந்த சீண்டல், அதுல இருக்க அந்த கிண்டல், இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கின்ற அந்த தோழமை. பத்தி பத்தி எவ்வளவு தோழமையோட இருக்க, அந்த தோழமை நமக்கு புரியும். இதுல எல்லாருமே சிவனடியார்கள் தானே, எல்லோரையும் ஓர் மனது உடையவர்கள் தானே. ஆக இவர்களுடைய அந்த உரையாடலும் கூட ரொம்ப அழகாகத்தான் இருக்கு. அதுவும் இந்த யார் என்ன சொன்னாலும் தெரியாத ஒரு நிலையில நமக்கு நல்லா புரியுறது. இவ என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா, இவ என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா. ஆக முதல் யாருமே அது முடிச்சு விட சேர்ந்து வந்தாங்க வரல, சேர்ந்து வந்திருக்க வேண்டும். முதல் வீட்டுல போய் சொன்னா, இந்த பாரு நீ பேசாம இருக்கியே, உன் செவியா அந்த பாரு, அவள் பாரு, ஒரு பரவச நிலையில் இருக்கா பாருன்னு சொல்றதோடு நின்று போச்சு. உடனே கிளம்பி வந்திருக்கணும். இவர்கள் சேர்ந்து ரெண்டாவது வீட்டுக்கு போயிருக்கார்கள். அங்கு போய் அவன் ஒத்தி அங்கே திரும்பவும் ஒத்தி கொத்தி பேசி அதே போல அங்கிருந்து மூன்றாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இங்க வந்துதான் முத்தென்ன வெண்ணகையாயின்னு ஆரம்பிக்கிறான். இங்க வந்து என்ன இன்னும் அப்படி பேசுவியே, அந்த கதவை தழி என்று ஒரு சொல்லுகின்றார்கள். அவ்வளவு இப்பொழுது வந்து முழு கான்வர்சேஷன் மாத்தி 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 பேசுகிறார்கள். நல்லா வேணும் போடி, உன்னை அழைக்க வந்தேன் போ
என்று அவர்கள் அழுத்துக் கொள்கிறது போல அது முடிகிறது. அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இவ்வளவு அழகாக பேசுகின்ற அந்த பெண்கள் கடைசியில எல்லாரும் ஒத்தி கொத்தி இவ்வளவு பேசினா கூட வரேன் எல்லாரும் ஒத்துட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு காலையில வந்து போவோம், ஒத்து வா, அவனை வந்து எழுப்பி விட்டுறேன் வான்னு சொல்லிட்டு தானே வந்து எழுப்புறான். அப்போ மாட்டேன்னு சொல்றாளா? இல்ல இல்ல, மாட்டேன்லாம் சொல்லல. அவன் என்ன சொல்ல போறான்னா, ஒத்தி கொத்தி ஏதோ சாக்கு சொல்றாளே தவிர கொத்தி கொத்தி வம்பு எடுத்துக்கிறா, அவ்வளவுதான், கிண்டல் பண்ணிக்கிறா, அவ்வளவுதானே தவிர ஒண்ணு வரமாட்டேன்னு சொல்லல. அவ வந்துருவா. இவ சேர்ந்து இப்ப 4வது வீட்டுக்கு போக போறான். அங்க என்ன பேச போறாங்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். ஒரு ஒரு வீட்டிலையும் ஒரு ஒரு அனுபவம், ஒரு அனுபவம், ஒரு வீட்டு அனுபவம் இன்னொரு வீட்டு அனுபவம் இல்லை. ஏன்? ஒருத்தி போன ஒரு குணம் நூத்திக்கு இருக்குமா? ஒத்திக்கு சூழல் இருக்கும். சூழல்கள் மாறலாம் இல்லையா? சூழல்கள் மாறலாம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டோம்னா, குணங்கள் ஒரு ஒரு ஒத்தி குணம் போல நூத்தி குணம் இருக்கு. ஒத்தி வாயாடியா இருப்பா, ஒத்தி அமைதியா இருப்பா. இப்படி குணங்கள் வேறுபடும் இல்லையா? அந்த வேறுபட்ட குணங்கள் உள்ள அந்த பெண்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் பொதுவாக அவள் இணைக்க கயிறு எது? பக்தி. சிவபெருமானிடம் கொண்ட பக்தி என்கின்ற பொதுவான கயிறு அவளை இணைக்கின்றது. என்னதான் மம்படியா பேசினாலும், என்னதான் ஒண்டி என்னடி பண்றேன்னு கத்தினாலும், நல்லா என்னடி பொங்கடி எல்லாம் வரேன் போன்னு சொல்றது மாதிரி சொன்னாலும், ஆனா அவர்களை இணைக்கின்ற கயிறு என்ன? அந்த சிவபெருமான் கொண்ட நேசம், அந்த பக்தி தான். இந்த அளவிலே இந்த உரையாடல் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இவ வந்து இவளை அழைத்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு 4வது பாடல்லே அடுத்த வீட்டுக்கு போகின்றதை பார்க்கின்றோம். பாட்டை கேட்கலாமா? முத்தன வெண்ணகையாய் முன் வந்தெதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியா பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பவாய். திருச்சிற்றம்பலம்.